நியூஸ் 7 தமிழில் தமிழக செய்திகளை பிரத்யேகமாக அளிக்கும் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. என் தமிழ்நாடு. உயர்நீதிமன்ற உத்தரவை தட்டி கழிக்காமல் தமிழக அரசு பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என திருவாரூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை மட்டும் தள்ளுபடி செய்தது. பெரு விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படாததை எதிர்த்து திருச்சியை சேர்ந்த விவசாயி ஐயா கண்ணு அனைத்து விவசாய கடன்களையும் பாகுபாடு இன்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் பாகுபாடின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தமிழக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை தட்டி கழிக்காமல் பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை நல்லா வைக்கணும்னு நினைச்சு மனசுல வச்சுக்கிட்டு தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு போகாம எப்படி சிறு குறு விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களையும் முன்தேதியிட்டு இந்த கடனை தள்ளுபடி செய்யணும் என்ற கோரிக்கை நாங்கள் விவசாய சார்பாக வைக்கிறோம். அந்த அனைத்து விவசாயிகளையும் இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த தேதியில கடனை தள்ளுபடி பண்ணினாங்களோ அந்த தேதியில இந்த விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்யணும். அது தள்ளுபடி செய்து உடனடியாக இந்த மேல்முறையீட்டுக்கு போகாம விவசாயிகளுக்கு இந்த கடனை தள்ளுபடி செய்து கொடுக்கணும். எங்களுக்கு கூட்டுறவு வங்கிகளிலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தால்தான் அவர்களுக்கான அந்த உரிய பலன் கிடைக்கும். உடனடியாக அடுத்த பருவத்திற்கு அவர்களுக்கு கடனை கொடுத்து அடுத்த பருவத்திற்கு அவர்களுக்கு விவசாய கடனை கொடுத்து உற்பத்தியில் இறங்குவதற்கு உடனடியாக வங்கிகள் அனைத்தும் கடன் கொடுப்பதை அரசுகள் உறுதி. உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விவசாயிகளின் கடன் தள்ளுபடியில் பாகுபாடு காட்டக்கூடாது எனவும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வரவேற்றுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக அனைத்து விவசாய கூட்டுறவு கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தால் மனிதாபிமானத்தோடு பரிசீலனை செய்யப்பட்டு விவசாயிகளில் எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது, பாரபட்சம் இருக்கக்கூடாது, அனைத்து விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான நல்ல தீர்ப்பை மனிதாபிமானத்தோடு வழங்கி இருக்கிறது. அதை நாங்கள் காவிரி டெல்டா விவசாயிகள் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். இதனை பின்பற்றி தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து விவசாயிகளுடைய அனைத்து விதமான கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும். இதையே பிற மாநிலங்களில் இருக்கின்ற அரசுகளும் பின்பற்ற வேண்டும், மத்திய அரசும் பின்பற்ற வேண்டும் என்று விவசாயிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதனால் மட்டுமே விவசாயிகளுடைய தற்கொலைக்கு முடிவு கட்ட முடியும். டெல்லியில் தமிழக விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அரியலூரில் இருந்து 30 விவசாயிகள் ரயில் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி, லால்குடி, கல்விக்குடி, வெங்கடாசபுரம், நத்தமாங்குடி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த இந்த விவசாயிகள் அரியலூரில் இருந்து வைகை விரைவு ரயிலில் கிளம்பினர். அப்போது பேசிய விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் நோக்கில் தாங்கள் டெல்லிக்கு புறப்பட்டு செல்வதாக அவர்கள் குறிப்பிட்டனர். பத்திரப்பதிவுக்கு விதிக்கப்பட்ட தடை தளர்க்கப்பட்டதை அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் மீண்டும் பத்திரப்பதிவு களை கட்ட தொடங்கியுள்ளது. அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்ய விதிக்கப்பட்ட தடையை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் தளர்த்தியுள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வெறிச்சோடி இருந்த பொன்னேரி, ஆரணி, செங்குன்றம், கும்மிடிப்பூண்டி பத்திரப்பதிவு அலுவலகங்களில் மீண்டும் பத்திரப்பதிவு களை கட்ட தொடங்கியுள்ளது. நாள் ஒன்றுக்கு வெறும் 30 பத்திரப்பதிவு மட்டுமே நடக்கும் எனவும் தற்போது 50க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவுகள் நடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய நிலங்களை விற்பனை செய்ய அரசு தடை விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். தற்போதுள்ள கடன் சுமை உள்ளவர்கள் திருமணம் பண்ணுறவங்கெல்லாம் இப்போது வீடு விற்கிறது, இந்த மனை விற்று இந்த கடன்களை அடைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தரகர்களும் மிக சந்தோஷமாக இருக்காங்க. அது தற்போது உள்ள நிலையில்
பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் வந்து இதே நிலையை வந்து நீதிமன்றம் வந்து கடைப்பிடிக்கணும். அதே போல் தமிழக அரசும் இந்த நிலையை கடைப்பிடித்தா விவசாயம் வந்து பெரிதும் பாதிக்கப்படாமல் தடுக்கப்படும். திருவண்ணாமலையில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அண்ணாமலைபுரம், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் ஆழ்துளை கிணறுகளிலும் இருந்து தண்ணீர் வருவது இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக கோவிலுக்கு கிரிவலம் வரும் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் கிரிவல பாதையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர் வறட்சி காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் இறந்துள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போதிய மழை இல்லாததால் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவு வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சீகூர், சிங்காரா வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதிகளில் உள்ள குடிநீர் தொட்டிகளில் தண்ணீர் இல்லாததால் கடந்த 2 மாதங்களில் 15 காட்டு யானைகள் மற்றும் 100கணக்கான வனவிலங்குகள் இறந்துள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விலங்குகளின் உயிரிழப்பை தடுக்க வனப்பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டிகளில் தொடர்ந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் எனவும் இதற்கு அரசு உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தொட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீசனில் நம்ம வந்து இந்த தண்ணி நிறைக்கணும். இந்த தொட்டிங்களாம் தண்ணி நிறைச்சி இந்த அனிமல்ஸ்களுக்கு நிறைய கொடுக்கலாம். ஏன்னா இங்கே அரிய வகை அனிமல்ஸ்கள் நிறைய இருக்குது, மிருகங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா பண்ணலாம். இப்போ ரிவரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த தொட்டிகள்லாம் வந்து ஏதோ கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஃபண்டில் இருந்து பணம் போட்டு இது சீக்கிரமாக இந்த தொட்டிகளில் இந்த 2 மாதத்தில் நிறைச்சானா நிறைய மிருகங்கள் சாவறதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி கச்சத்தீவிற்கு குடும்பத்துடன் சென்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி அடிக்கடி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது வழக்கமாகி வருகிறது. இந்நிலையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் பாரம்பரிய பகுதியில் சுதந்திரமாக மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமேஸ்வரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான மீனவர்கள் குடும்பத்துடன் கச்சத்தீவிற்கு சென்று போராட்டம் நடத்தப் போவதாக ராமேஸ்வர மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வரும் 7ஆம் தேதி நடைபெறும் இந்தியா இலங்கை வெளியுறவு செயலாளர்கள் இடையேயான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என மீனவ சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இருக்க 1000 போட்டில் 1000 போட்டு நங்குரம் போட வேண்டிய சூழலில் நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன ஒப்பாரி வைக்கிறதா? இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணலைனா வர 25ஆம் தேதி நாங்கள் கச்சத்தீவை நோக்கி எங்களுடைய படகுகளில் நாங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் அங்கே செல்வோம் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் ஓட்டுநர் உரிமத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிக்காவிட்டால் கூடுதல் கட்டணம் அபராதமாக விதிக்கும் மத்திய அரசின் அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்ட விதிகளில் திருத்தங்கள் செய்து கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவிப்பாணை வெளியிட்டது. அதில் குறித்த காலத்தில் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்காவிட்டாலோ வாகனங்கள் விற்கும்போது ஆட்சேபம் இல்லா சான்றை தாமதமாக சமர்ப்பித்தாலோ கூடுதல் கட்டணம் அபராதமாக விதிக்கப்படும் என புதிய விதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆகியோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து, நீதிபதி அனிதா சுமந்த் அடங்கிய அமர்வு கூடுதல் கட்டணத்தை அபராதமாக விதிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிறப்பு சேவை எதையும் வழங்கவில்லை என்றும் மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி கட்டணம் மட்டுமே விதிக்க வழிவகுக்கிறது என்றும் கூறினர். எனவே எந்த அதிகாரமும் இன்றி கூடுதல் கட்டணம் விதிக்க பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்வதாக உத்தரவிட்டனர். காதல் திருமணம் செய்ததால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் தமது மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக எம்பி திருச்சி சிவா மீது அவரது மகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன் சூர்யா கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாள் பல்கலைக்கழக இயக்குநர் பிரேம்குமாரின் மகள் பிரத்யூஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்போது பிரத்யூஷா நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் மனைவியை தமது தந்தை தொடர்ந்து மிரட்டி வருவதாக சூர்யா புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
தங்களது காதல் திருமணத்தில் தந்தை சிவாவிற்கு உடன்பாடு இல்லை எனவும் மனைவியை அவர் மிரட்டி வருவதாகவும் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க கோரி தஞ்சாவூரில் 8வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும், மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காவிரி தாய் மீட்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 8வது நாளாக இந்த போராட்டம் இன்றும் நீடித்தது. தங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என போராட்ட களத்தினர் தெரிவித்துள்ளனர். வரும் 2020ஆம் ஆண்டிற்குள் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைப்பதே மத்திய அரசின் இலக்கு என அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, தமிழக அரசு போக்குவரத்து துறை ஆகியவற்றின் சார்பில் திருச்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் இருவரும் கூட்டாக பேரணியை தொடங்கி வைத்தனர். முன்னதாக விபத்து ஏற்படுத்தாமல் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு குறித்த நேரத்தில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகளை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. ஆனா அடிக்கடி அரசு பேருந்துகள் தான் நெடுஞ்சாலைகள் விபத்துகள் ஆகுது. என்ன காரணம்? 22,000 பேருந்துகள் இயக்கும் பொழுது விபத்துகள்ங்கிறது நடக்கத்தான் செய்யும். குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிறோம். கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே தம்பி, எல்லா கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். போக்குவரத்து துறை 22,000 பேருந்துகளை இயக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பாப்புலேஷனுக்கு வகையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அதிக பேருந்துகளை இயக்குகிறோம். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், வரும் 2020ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். படுகாயமடைகின்றார்கள். வரக்கூடிய 2020ஆம் ஆண்டுக்குள்ளாக விபத்துகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று நாம் திட்டமிடுகின்றோம். அந்த குறைப்பு என்று சொல்வது பாதி அளவுக்கு, தற்போது நடக்கக்கூடிய விபத்துகளில் பாதி அளவுக்காவது கொண்டு வந்தாக வேண்டும் என்று நாம் முயற்சிக்கின்றோம். ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் என நடிகரும் அரசியல்வாதியுமான ராதா ரவி தெரிவித்துள்ளார். குரு சிஷ்யன் படப்பிடிப்பின் போதே ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து தம்மிடம் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் அடிக்கடி அரசியலுக்கு வர சொல்லி நிறைய பேர் அவர் சும்மா அரசியலுக்கு வாங்க, அரசியல் அவருக்கு தெரியாதா? இங்கே வந்தால் எவ்வளோ தலைவலி இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமே. அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. அதனால் அவரெல்லாம் வரமாட்டாருன்றது என்னுடைய கணிப்பு. அவரை போல் வந்திருக்கணும், அதுக்கு ஒரு டைம் இருந்ததுங்க. இப்போ போயிடுச்சுங்க. இப்போ வரக்கூடாது அவர். ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதனுங்க. அவர் ஒரு வாட்டி என்னை கேட்டார். எப்போ கேட்டார்னா குரு சிஷ்யன் டைமில் கேட்டார். குரு சிஷ்யன் டைமில் மலையில் ஷூட்டிங்கு. அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கௌதமி அம்மாவை பார்க்குறேன். அவங்களுக்கு அறிமுகப்படம் அப்போ தான் வந்திருந்தாங்க அந்த பல்லாவரம் பக்கத்தில். அப்போ என்னோடய காரில் உட்காந்து பேசும்போது சொன்னாருங்க, கேட்டாருங்க, எப்படி ரவி இந்த வந்தால் எப்படி இருக்கும் தேர்தலில்? சார் வந்தால் எல்லோரும் திட்டுவானுங்க சார் உங்களை. நீங்கள் நானும் கூட திட்டுவேன் சார். சரி, நான் ஒருவேளை இவரோட இருந்துட்டேன்னா ஒருவேளை இவரை திட்ட மாட்டேன். இவரை ஏற்று போய் நிற்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போ மைனஸ் பூரா பேசுவோம். இது அரசியல் மேடைங்க. அப்புறம் நான் பேசாமல் இருக்கிறதுக்காக நான் போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்போ நமக்கு வேண்டிப்பட்டோம்னா எல்லாரும் திட்டுவாங்க சார். கடலூர் மீன் சந்தையில் கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. கடலூர் முதுநகர் மீன் சந்தையின் பின் வழியாக செல்லும் பாதையில் புதுவையில் இருந்து கடத்தி வரப்பட்ட சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் மீனவர்கள் மற்றும் மீன் அங்காடிக்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கடலூர் நகரில் உள்ள அனைத்து மதுபான கடைகள் மூடப்பட்டு ஒரு கடை மட்டும் இயங்கி வரும் நிலையில் தற்போது சாராயம் விற்கப்பட்டு வருவது பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்போருக்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளச்சாராய விற்பனையை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி சேலத்தில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையை திறக்க விடாமல் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் 137 மதுக்கடைகள் அகற்றப்பட்டன. ஆனால் சேலம் 4 ரோடு அருகே பெரம்பலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை மூடவில்லை. இதனையடுத்து விதிமீறி செயல்படும் அந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் காவல்துறை வாகனத்தின் அடியில் படுத்துக் கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். இதனால் 4 ரோடு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உயிரே போனாலும் இந்த மதுக்கடையை, சட்டவிரோத மதுக்கடையை, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறான மதுக்கடையை இயங்க விடமாட்டோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தாலியை பாதுகாப்போம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, எங்களை அடிச்சாங்க, அடிச்சதுக்கு பதில் கேட்டோம். கடை இருக்க கூடாதுன்னு கேட்டோம், எதுக்கும் பதில் இல்ல. அடிச்சதுக்கு பதில் இல்ல. ஆகவே காவல் வாகனத்தில் ஏற மறுத்து வாகனத்துக்கு அடியே படுத்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சின்ன நடுப்பட்டி கிராமத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை கண்டித்து காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். புதிய மதுபான கடையை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். விருதுநகர் பழைய குள்ளூர் சந்தை பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் நெடுஞ்சாலையை ஒட்டியிருந்த மதுக்கடை மூடப்பட்டதை அடுத்து குள்ளூர் சந்தை பகுதியில் டாஸ்மாக் கடையை அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து இப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய குள்ளூர் சந்தை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக காய்கறிகளின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் நாகர்கோவில் சந்தைகளில் காய்கறிகளின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இன்சூரன்ஸ் கட்டண உயர்வை கண்டித்து தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் லாரிகள் இயக்கப்படவில்லை. லாரிகள் வேலைநிறுத்தத்தால் நாகர்கோவில் சந்தைகளில் காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளதால் அவற்றின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வரை 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த கேரட் தற்போது 70 ரூபாய்க்கும், இதேபோன்று பீன்ஸ், காலிஃபிளவர் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளின் விலைகளும் உயர்ந்துள்ளதாகவும் இதனால் வியாபாரம் பாதிப்படைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இப்போ அது வேற லாரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி அதில் கூட கொஞ்சம் ரேட்டு கூடல. இப்போ லாரி ஸ்ட்ரைக்கு விட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ ஒரு 2-3 நாள், அதுவும் குறையணும், 2-3 நாள் ஆகும். ஆனால் என்னதான் இருந்தாலும் மழை பெய்தால் தான் விலையெல்லாம் குறையும். அந்த மழை பெய்தால் தான் இப்போ கஸ்டமரை வந்து வாங்குறது ரொம்ப சங்கடப்படுறாங்க. எங்களுக்கும் வியாபாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ரொம்ப வறட்சி, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் என்னன்னா லாரி ஸ்ட்ரைக் வந்துட்டு அந்த நேரம் பார்த்து லாரி ஸ்ட்ரைக்கு பொருளாதார இந்த பொருட்கள் வர முடியல இந்த சூழ்நிலை. அதனால விலைகள் குறைய வாய்ப்பில்லை. இப்பவும் விலை குறையில்லை. இன்னைக்கு நான் வாங்க வந்திருக்கேன், விலை கூடுதலாக தான் இருக்கு. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு வனக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் 20 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு வனக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. நம்ம எல்லாரும் உயிர் வாழணும்னா உணவு வேணும். அந்த உணவை தரது விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயிகளோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நியாயமானது தான். அதற்கு அரசாங்கம் செவி கொடுக்கணும். விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயிகளின் உயிரை காப்பாற்றணும். இதேபோல் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் உள்ள அரசு வேளாண் கல்லூரியிலும் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை பிரதமர் மோடி சந்திக்க வேண்டும், தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட வறட்சி நிதியை கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.
பாஜக தமக்கு அழைப்பு விடுத்தபோது சிறுபான்மையினருக்கு மரியாதை கொடுத்தால்தான் வருவதாக தெரிவித்தேன் என நடிகரும் அரசியல்வாதியுமான ராதாரவி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். நான் என்ன கேட்டேன்னா, நான் என்னை வந்து மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. மேலும் இரவு 9 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஒரே வார்த்தை தான், முஸ்லீமுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மரியாதை கொடுப்பீங்களா? தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே நடைபெறும் என அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திலகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர் திலகர், தேசிய அளவிலான கல்வி நிலையங்களில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் 38வது இடம் பிடித்திருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். நாட்டில் உள்ள 14 கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதலிடம் பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் நீட் தேர்வு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு கிடையாது என்றும் துணைவேந்தர் திலகர் தெரிவித்தார். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.